எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற வேண்டி திரைப்பட நடிகர் கஞ்சா கருப்பு குடும்பத்துடன் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினார். நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற வேண்டி திரைப்பட நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு குடும்பத்துடன் சமயபுரம் மாரியம்மனுக்கு அக்னி சட்டி பால்குடம் எடுத்தேன் நேர்த்திக் கடன் செலுத்தினார். முன்னதாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெப்பக்குடத்தில் இருந்து கஞ்சா கருப்பு அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் பால்குடம் சுமந்தும் கோவிலை வலம் வந்து அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினார். அக்னி சட்டி ஊர்வலமாக வந்த கஞ்சா கருப்பு அக்னி சட்டியை இறக்கும் குண்டம் அருகே வந்தபோது ஆத்தா மாரியத்தா எடப்பாடி ஐயா எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என மனமுருகி வேண்டி அக்னி சட்டியை குண்டத்தில் இறக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்ததே பெரிய விஷயம். நடைபெற இருக்கின்ற எம்பி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் எல்லா தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற வேண்டும் என சமயபுரம் மாரியம்மனிடம் வேண்டி குடும்பத்துடன் அக்னி சட்டி பால்குடம் உள்ளிட்ட நேர்த்திக் கடனை செலுத்தியுள்ளேன் என தெரிவித்தார். போய் வளர்ந்தா சமயபுரம் மேலக்கடை கண்ணனூரி கீழக்கடை சமயபுரம் விளையாடமா சக்தி மாரியம்மா மணியாரா பிறக வகையிலே எடப்பாடியா எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெறும். சமயவர்த்தா இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம பழனிசாமி ஐயா ரெட்டலை சின்னம் கிடச்சிருக்கதே பெரிய விஷயம். இது என்னென்னா எல்லா தொகுதியும் அமோக வெற்றி ஆகணும்னு ஆத்தா சமயவர்த்தாட்ட நேற்றுக்கிடந்து ஒரு 5 அக்னி சட்டி 3 பால் குடம் எடுத்து அதே மாதிரி திருச்சி வேட்பாளர் அதிக வாக்கில் சேர்க்கணும் அப்படின்னு நான் எல்லா மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். டாக்டர் சரவணனுக்கு போனேன், அதே மாதிரி ராம்நாடு தொகுதி போனேன், சேலம், எங்கிட்ட எடப்பாடி எல்லா மாவட்டமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். 17 வரைக்கும் இந்த எலெக்ஷன் தொண்டு ஈஸியாக வேகமாக விளைய முடிக்கணும். நம்ம ஐயா எடப்பாடி ஐயா அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வரணும், வரவும் மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும்னு ஆத்தா சமயவர்த்தாள்கிட்ட சொன்னால் தானே இது நடக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள்லாம் பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காமெடி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த நடக்கிற எலெக்ஷனில் அதிமுக மத்திய அரசோட கூட்டணி இல்லை அப்படின்றதுனால அதிக விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க கள்ள தொடர்பில் தான் இருக்காங்க அப்படின்றதையும் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க. நாங்கள் என்றைக்குமே ஒத்த பரம்பரை தான், சோலையாத்தையும் எங்களுக்கு நின்று ஜெயிச்சு பழக்கம், கூட்டணி அமைப்பு நின்று பழக்கம் இல்லை. அதனால் எடப்பாடியாக தான். அவர் ஒரு விவசாயி, அவருக்கு அந்த விவசாயத்துடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதனால் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், தூத்துறவர்கள் தூத்திக்கொண்டே இருக்க, ஜெயிக்கிறவர்கள் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பழனிசாமியா ஜெயிக்கிற போது நீட்டாக ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருப்பார். இப்போ மத்தியில் எந்த ஆட்சி அமையணும்னு உங்களுக்கு எது விருப்பம் இருக்காங்க? உங்களோட கருத்து, மத்தியில் யார் ஆட்சி அமைச்சா உங்களுக்கு இந்த மக்கள் பாதுகாக்க போடுவாங்க? நாங்கள் எப்போதுமே ரெட்டலை அமைஞ்சாத்தே நல்லதுன்னு நாங்கள் நினைப்போம். போதுமா?